ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். மேடம் இந்த ஃபேஸ்புக்கில் இந்த நம்பர் கொடுத்தாங்க மேடம். ஃபேஸ்புக்லையா? ஃபேஸ்புக்ல எதுவும் போடலையே நான். இன்ஸ்டால கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் இன்ஸ்டா எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க மேடம். சரி ஓகே. வீட்டில் காலேஜ் முடிச்சிட்டாங்க மேடம். சரி. தங்கச்சி. ஓகே ஓகே. அதுவும் இந்த ரைட்டிங் ஜாப்னா சரி அதான். ஆமா, இப்போ 32 வேகன்சி போட்டிருக்கோம். அதுல 25 வேகன்சி அவைலபிளா இருக்கு. அவங்க பண்றதா இருந்தா அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ம். அவங்களனா காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா இதே நம்பர் தான், வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயில் அனுப்புறேன். அவங்களுக்கு மே 1 நாள் ஆஃபர் போயிட்டு இருக்கு மேடம். தங்கச்சிக்கு அந்த சின்ன ஃபோன் தான் மேடம் கொடுத்துருக்கேன். அது எங்கிட்ட தான் இந்த ஃபோன் இருக்கு. நீங்க எப்படின்னு சொன்னீங்கன்னா என் ஃபோனை அங்கே கொடுத்துட்டு கூட அந்த பாப்பா ஃபோனை வாங்கிக்குவேங்க மேடம். புரியல எனக்கு டீட்டெயில்ஸ் எப்படின்னு. உங்ககிட்ட அப்ப டீட்டெயில்ஸ் அனுப்பவா? ஏன்னா எங்கிட்ட தான் இந்த ஃபோன் பெரிய ஃபோன் இருக்குங்க மேடம். சரி ஓகே 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 ஓகே. பாப்பாட்ட அது இந்த சின்ன ஃபோன் தான் பேசுறதுக்காக தான் அம்மாவும் பாப்பாவும் பேசுறதுக்காக கொடுத்துருக்கேன். சரி ஓகே. அப்ப நீங்க இதே நம்பர் தான், வாட்ஸ்அப்ல ஹைன்னு போட்டு உங்க நேம் போட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயில் எல்லாம் ஷேர் பண்றேன். இன்னைக்கு ஆஃபர் ஃபீஸ் தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால நம்பர் எடுத்தேன்னு சொன்னீங்களா, அதுல போயிட்டு ஹைலைட்ல செக் பண்ணிக்கோங்க. கிளைண்டோட வீடியோ ரிவ்யூ எல்லாமே அதுல இருக்கும். சரியா மேடம்? எனக்கு எப்படி எனக்கு வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சு விடுறீங்களா மேடம் நீங்க? நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயில் அனுப்புறேன். மேடம் நீங்களே எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சரியா? எப்படின்னு தெரியலங்களே மேடம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண தெரியாதா? இந்த நம்பர் வாட்ஸ்அப்ல இருக்கா? இது இருக்குங்க மேடம். சரி ஓகே. நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புறேன். இப்போ நான் என்ன பண்ணணுங்க மேடம்? பாப்பாட்ட அது ரொம்ப கஷ்டங்க மேடம். அவங்க ஐடி ப்ரூஃப் அனுப்பணும். அட்ரஸ், 2 கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, ஃபீஸ் வந்து 499. நான் பாப்பா அதெல்லாம் அனுப்பிச்சுட்டுங்களா? ஆமா, எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பணும். எல்லா டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணணும். இதோட ஆக்சுவலி ஃபீஸ் வந்து 2800. இப்போ ஆஃபர் ஃபீஸ் போயிட்டு இருக்கு 499. 499 ரூபா கட்டணும். 499 ரூபா. ஆமா. பூனைக்கு ஒன்று போடு பப்போ. போனே போதுங்களா மேடம்? இல்ல லேப்டாப் ஏதாவது வாங்கணுமா மேடம்? லேப்டாப்லாம் எதுவுமே இல்லை. இது கொரியர்ல தான் வர மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கொரியர்ல தான் ரிசீவ் ஆகும். ஒன்று ஸ்பீட் கொரியர்ல வரும், இல்லைன்னா ப்ரொஃபஷனல் கொரியர்ல வரும். இல்லை கிராமத்து பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா போஸ்ட்ல போட்டு விடுவாங்க. மேடம் எங்களுது கிராமத்து தான் மேடம். எந்த லொகேஷன் நீங்க? நாங்கள் இந்த கரூர் பக்கத்துல ஒரு வில்லேஜுங்க. அது ஓகே. அப்போ ஸ்பீட் போஸ்ட்ல போட்டு விடுவாங்க. போதா சாப்பிடல வேண்டாம். ஸ்பீட் போஸ்ட்ல போட்டு விடுவாங்க. சரியா? ஓகே. நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புறேன். நீங்க பார்த்துட்டு புரியலன்னா கால் பண்ணுங்க. சரியா? பாப்பாட்டு கூட பேச சொல்றேன். நான் பேசுறேன். ஓகே ஓகே. நீங்க எந்த ஊருங்க மேடம்? மெட்ராஸுங்களா? இல்ல, லைவ் லொகேஷன். இதனுடைய லைவ் லொகேஷன் வந்து சேலம் கிட்ட இருக்கு. சரிங்க. ஓகேவா? நான் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்ல பாப்பா ரொம்ப கஷ்டங்க மேடம் குடும்பத்துல. சரி அதான் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. புரியுது. இப்போ ஒரு லேடி மட்டும் பண்றது அப்படி கிடையாது. 1300 பேர் மேல, 1300 பேர் மேல ஒர்க் பண்ணி. அதனால தான் நான் சொன்னேன் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல. எனக்கு இன்னைக்கு தான் மேம் கொரியர் ரிசீவ் கிடச்சிச்சு. ஸோ நான் இன்னையிலேருந்து நான் ரைட்டிங் ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. நீங்க அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். சரி ஓகே. நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க பாருங்க. சரியா? பார்த்துட்டு கூப்பிடுங்க. பார்த்துட்டு விருப்பம் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆமா, அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். 499. சரி அது நான் எதுக்கு நான் சொல்லுங்க, நான் அமுச்சு விட்டுறேன். நான் இப்போ பொழுதோட நான் போயிடுவேங்க மேடம். அதுதான் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் அனுப்புறேன். டீட்டெயில் பாருங்க. வாட்ஸ்அப்ல டீட்டெயில் அனுப்புறேன். மேடம் அது எனக்கு எதுன்னு தெரியாதுங்க மேடம். நீங்க என்னன்னு சொல்லிவிடுங்க. இங்க எங்க நான் அனுப்புற டீட்டெயில்ல தமிழ்ல தான் பேசுவாங்க அவங்க. புரியுதா? பேசணுமா அவங்களா? வேற யார்ட்டையும் பேச வேணாம். அந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணாலே அவங்க தமிழ்ல தான் பேசுவாங்க. புரியுற மாதிரி தான் இருக்கும். சரியா? அனுப்புறேன் பாருங்க. நீங்க தமிழ்ல பேசுறீங்க மேடம். மேடம் நான் என்னன்னு சொல்லுங்க, அமுச்சு விட்டுறேனுங்க. என்ன பாப்பா ஐடி ப்ரூஃப்ங்க. ஐடி ப்ரூஃப், அட்ரஸ், எந்த அட்ரஸ்க்கு பார்சல் வேணுமோ அந்த அட்ரஸை டைப் பண்ணி அனுப்புங்க வித் பின்கோடு. இதனா ஒரு லேண்ட்மார்க். 2 கான்டாக்ட் நம்பர், யோர் மெயில் ஐடி. 2 கான்டாக்ட் நம்பர்ல ஃபேமிலி நம்பர் கண்டிப்பா இருக்கணும்.
அம்மாவோ அப்பாவோ இல்ல ஹஸ்பண்ட் நம்பர் கொடுத்துக்கலாம் அண்ட் மெயில் ஐடி. நானும் பாப்பாவும் தானுங்க மேடம். அப்ப நீங்க உங்களுடைய ஒரு நம்பர் கொடுத்துருங்க, அவங்களுடைய ஒரு நம்பர் கொடுத்துருங்க. அட்ரஸ் மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க, போட்டோ எடுத்து அனுப்பாதீங்க. ஐடி ப்ரூஃப் வந்து அவங்களுடைய காலேஜ் ஐடி இருந்தா காலேஜ் ஐடி அனுப்புங்க, காலேஜ் ஐடி இல்ல அப்படின்னா ஆதார் ஐடி. மேடம் நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன் மேடம், ஏதாவது பண்ணுங்க மேடம். சரி ஓகே ஓகே ஷூர் ஓகே. சரி அனுப்பிச்சு வாட்ஸ்அப்ல நான் டீட்டெயில் அனுப்புறேன். இப்போ பணம் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேங்க மேடம், நீங்க எதுன்னு சொல்லுங்க மேடம். இதுதான் பேடிஎம் தான் இருக்கு, ஜிபே ஃபோன்பே சர்வர் டவுன்ல இருக்கு, பேடிஎம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க டீட்டெயில் அனுப்புங்க, அதுக்கப்புறம் பே அவுட் பண்ணா போதும். சரியா? நான் வாட்ஸ்அப்ல டீட்டெயில் இதை எப்படி அனுப்பிச்சு விடணும்னு தெரியல மேடம், நைட்டு போனா தான் அனுப்பிச்சு விட முடியும். அப்படியா? சரி அப்ப அமௌண்ட் மட்டும் வேணா நான் இதே நம்பர் தான் பேடிஎம் நான் அனுப்புறேன், நீங்க அனுப்புறீங்க. எந்திரி பப்போ எந்திரி. இதே நம்பர் தான் நான் பேடிஎம் அனுப்புறேன், உங்களுக்கு அந்த நம்பர் போட்டு விட்டுறேங்க. சரியா? இப்போ அந்த அந்த இது இந்த ஃபோன்பேல போயிட்டு அது உங்களுக்கு போட்டா வந்துருங்களா? ஃபோன்பே ஜிபே ரெண்டுமே சர்வர் டவுன்ல இருக்கு, அதான் பேடிஎம்ல பண்ணுங்கன்னு சொல்றேன். மேடம் பேடிஎம்னா அது என்கிட்ட இல்லையா மேடம்? அது தெரிஞ்சவங்க யார்கிட்டனா கூட அனுப்ப சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஏன்னா இப்போ எந்தில் பேடிஎம் தான் ஒர்க் ஆகுது, ஜிபே ஃபோன்பே வந்து சர்வர் டவுன்ல இருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஜிபே ஃபோன்பே அந்த இது அந்த கம்ப்யூட்டர் கடையில ஏதாவது போனா அனுப்பிச்சு விட முடியுமா மேடம்? என்னுடைய இப்போ நீங்க ஃபோன்பேல இந்த ஃபோன் நம்பர் போட்டா எப்படி அனுப்ப முடியுமோ அதே மாதிரி தான் பேடிஎம்மும். ப்ளே ஸ்டோர் என்கிட்ட இல்லையா மேடம் எதுவும்? சரி இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கலாம்ல, எதுக்கு அதுக்காக கடைக்கு போறீங்க? பேடிஎம் எல்லாருக்கிட்டயுமே இருக்கும், பேடிஎம் இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ பேடிஎம் உள்ளவங்க கிட்ட கேளுங்க, கேட்டுட்டு அப்படி இல்லைன்னா கடையில வேணா போய் பண்ணுங்க. சரி மேடம். மேடம் சரி பண்ணுங்க மேடம், ரொம்ப கஷ்டம். ஷூர் கண்டிப்பா, அதனால தான் நான் உங்களுக்கு நான் டீட்டெயில் அனுப்புறேன், நீங்க பாருங்க. நான் வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு அனுப்புறேன். எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் இப்போ வண்டி எடுத்துட்டு பாப்பாட்ட போயிடுறேங்க இல்லாட்டி. சரி ஓகே ஓகே அனுப்பிச்சு விடுங்க மேடம். சரி ஓகே.